find the missing values. நம்ம என்ன கொடுத்திருக்காங்க, height கொடுத்திருக்காங்க, parallel side A கொடுத்திருக்காங்க, parallel side B கொடுத்திருக்காங்க, ஏரியா கொடுத்திருக்காங்க. இப்போ parallel side A and B கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இது வந்து என்னவா இருக்கும், ஒரு ட்ரெபீசியமா இருக்கும். ஸோ ட்ரெபீசியம் எப்படி இருக்கும், இது ரெண்டும் parallel side. ஸோ இப்போ இது ரெண்டும் என்னது, நான் parallel side. This is trapezium. ABCD ஒரு ட்ரெபீசியம் எடுத்துக்கிட்டோம்னா ஏபியும் சிடியும் என்னது parallel side and ADயும் BCயும் நான் parallel side. இப்போ இதுல நம்ம height of the trapezium எப்படி இருக்கணும், இங்க இருந்து நம்ம போடுறதுதான் height. கிளியரா? this is height of the trapezium. இதுதான் height of the trapezium. நம்ம இந்த ஏடிய ஹைட்டாவும் இல்ல பிசிய ஹைட்டாவும் வச்சுக்க கூடாது. நம்ம ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிறது தான் ஹைட். இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைனா இருக்கிறது நம்ம என்னவா வச்சுக்க கூடாது, ஹைட்டா வச்சுக்க கூடாது. கிளியரா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் என்னன்னு எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் இது இந்த இதுக்கெல்லாம் ட்ரெபீசியம் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு ஹைட் இன்டு A plus B யூனிட்ஸ். A plus B ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா அப்படின்றதுனால இது எப்படி இருக்கும், ஸ்கொயர்ல இருக்கும். A plus B ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்க ஹெச்ன்றது ஹைட், ஏன்றது என்னது, parallel side, length of the parallel side. ஏன்றது இங்க இருக்கிறது கிடையாது, A and B ன்றது என்னது, length of the parallel side. இது வித்தியாசமா தான் இருக்கும் ட்ரெபீசியம்க்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க, parallel side ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஏரியா இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹாஃப் இன்டூ ஹைட் என்னது 10 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ஹெச் ஏ என்னது 12, சாரி 10 மீட்டர். மீட்டர் தானே கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர். அப்புறம் ஏ அப்படின்றது என்னது 12 பிளஸ் 20 மீட்டர். So that is equal to, நம்ம இதை கேன்சல் பண்ணலாமா, 1 2 is 2, 5 2 are 10. பாருங்க, இதுவும் பிராக்கெட்ல இருக்கிறதும் நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. கிளியரா? நம்ம என்ன பண்ணணும், பிளஸ்ல இருக்கும் போதுலாம் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இங்க என்ன இருக்கு, 5 மீட்டர் இன்டூ 12 plus 20 how much, 32 மீட்டர். இப்போ 32 into 5 is 32 multiplied by 5. 5 2 are 10, remainder 1, 5 3 are 15, 1 16. So it is 160. Meter into meter will be square meter. So the answer is 160 square meter. Clear? First one கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க. இப்போ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துட்டாங்க, ஏரியா இஸ் ஈக்குவல் டு 492 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஹைட் தெரியாது. ஏயோட வேல்யூ என்னது 13 சென்டிமீட்டர், பியோட வேல்யூ 28 சென்டிமீட்டர். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு, that is half h into a plus b. a plus b is equal to என்னது, ஏரியா. இதெல்லாம் ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம். இப்போ half இருக்கு, h தெரியாது. A என்ன வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர் பிளஸ் B என்ன வேல்யூ பாத்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர். ஏரியா என்ன கொடுத்திருக்காங்க, 492 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இது சென்டிமீட்டர், ஹெச்சும் சென்டிமீட்டர் தான். கிளியரா? இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? 13 plus 28 how much, 8 plus 3 8 plus 3 is 11, remainder 1 41. So this is equal to half into h நமக்கு தெரியாது. இது நம்ம என்ன பண்றோம், இங்க 2 இருக்கு, இங்க 28 இருக்குன்னு கேன்சல் பண்ணிடக்கூடாது. சரியா? பிளஸ்ல இருக்கும்போது கேன்சல் பண்ணக்கூடாது. இங்க 41, இதுக்கு சென்டிமீட்டர், இதுக்கும் சென்டிமீட்டர். that is equal to 492 ஸ்கொயர் சென்டிமீட்டர். கிளியரா? இப்போ இங்க ஹெச் இங்க வச்சிடலாம், 41 இங்க வச்சிடலாம். நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 டினாமினேட்டர்ல இருக்கு, இந்த பக்கம் போனா என்னவாகும், நியூமரேட்டருக்கு போகும். அப்போ 492 multiplied by 2. கிளியரா? இப்போ h is equal to 492 multiplied by 2 by இந்த 41 கீழே வந்துரும். ஓகே,
சோ நியூமரேட்டர்ல இருக்கிறது இங்க கீழே வந்துடும். நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்றது அதெல்லாம் கஷ்டம். அதனால நம்ம இப்படியே போடலாம். இந்த 2 என்னாச்சு 492 மல்டிப்ளைட் பை 2. இந்த 41 என்னாச்சு கீழே வந்தாச்சு. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 492 டிவைடட் பை 41 என்ன வரும் பாருங்க. 141 is 41. ரிமைண்டர் என்ன இருக்கு 82. அப்போ 241 சார் 82. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணா 141 இங்க வரும். இங்க என்ன வரும் 12. So h is equal to how much? 12 into 2 is 24 centimeter. Clear? This is 24 centimeter. Clear? இப்போ நம்ம இங்க பாத்தீங்கன்னா 41 சென்டிமீட்டர் தான் இங்க கீழே வந்திருக்கு. இங்க ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா என்ன 2 சென்டிமீட்டர், அதுல 1 சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடும், ஒரே 1 சென்டிமீட்டர் இருக்கும். So h is equal to 24 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் போடலாம். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம டேட்டாஸ் மட்டும் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். தேர்ட் ஒன்ல வந்து h is equal to என்ன கொடுத்துருக்காங்க 19 மீட்டர் கொடுத்துருக்காங்க. a தெரியாது. b is equal to how much கொடுத்துருக்காங்க 16 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏரியா is equal to 323 ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. கிளியரா? இப்போ போடலாமா? நம்ம ஏரியாவோட ஃபார்முலா என்னது? half into h into a plus b square units is equal to area. இப்போ நமக்கு இங்க half இருக்கு. h ஓட வேல்யூ என்னது 19 மீட்டர் இருக்கு. அப்புறம் a ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, நம்ம a வாவ வச்சுக்கலாம். b ஓட வேல்யூ என்னது 16 மீட்டர். that is equal to ஏரியா எவ்வளோ 323 ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா? இப்போ half இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 2 இதையும் கேன்சல் பண்ண முடியாது இல்ல, நம்ம இந்த 2 இந்த 16 கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன்னா இது பிளஸ்ல இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் இங்க 19 மீட்டர் அப்படியே இருக்கு, a பிளஸ் 16 மீட்டர் அப்படியே இருக்கு. நான் என்ன பண்றேன் இங்க 323 இந்த 2 டினாமினேட்டர்ல இருக்கிறது மேல வந்தா என்னது நியூமரேட்டர்ல வந்துடும். இட் இஸ் ஸ்கொயர் மீட்டர். கிளியரா? இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டாம், கடைசியா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. a பிளஸ் 16 மீட்டர் is equal to இது காமனா 19 மீட்டர் காமனா தானே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் 323 multiplied by 2. இது நியூமரேட்டர்ல இருக்கிறது இங்க என்ன வந்துடும் டினாமினேட்டர். இங்க 19 மீட்டர் இருக்கு, இங்க ஸ்கொயர் மீட்டர். ஸ்கொயர் மீட்டர்னா என்ன மீட்டர் மல்டிப்ளைட் பை மீட்டர் ஸ்கொயர் மீட்டர். கிளியரா? இப்போ இங்க மீட்டர் இந்த மீட்டர் கேன்சல் ஆயிடும், நமக்கு ஆன்சர் மீட்டர்ல மட்டும்தான் கிடைக்கும். இப்போ நம்ம 323 டிவைடட் பை 19 எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாமா? 323 டிவைடட் பை 19. So 119 is 19 தான் வரும், 219 வராது. 12 minus 9 is 12ல 9 போச்சுன்னா 1 sorry 3. 12 minus 9 is 3. இங்க என்ன இருக்கும் 2 இருக்கும், 2 minus 1 is 1. அப்புறம் நம்ம இந்த 3 கீழே போட்டுக்கலாம். Now 7ல மல்டிப்ளை பண்ணா இருக்கும் 9 7s are 63, remainder 6, 1 7 is 7, 7 plus 6 is 33. So this is 119. இது எவ்வளவு இருக்கு 17. இப்போ என்ன வந்திருக்கு பாருங்க 17 multiplied by 2 மீட்டர் that is equal to a plus 16 மீட்டர். இப்போ a plus 16 மீட்டர் is equal to 17 multiplied by 2 என்னது 7 2s are 14, remainder 1 34 மீட்டர். கிளியரா? இப்போ a plus 16 is 34 மீட்டர்னா what is a? a is equal to 34 meter minus 16 meter. So a is equal to what is 34 minus 16? 34 and the 16 போச்சுனா என்னது 8 and this is 1. This is 18 meter. Clear? So a ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா here it is 18 meter. இப்போ fourth one போடலாம். height கொடுத்திருக்காங்க, இங்க a கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் என்னது ஏரியா கொடுத்திருக்காங்க. So okay 16 15 360. So height என்ன கொடுத்திருக்காங்க fourth oneல height என்ன கொடுத்திருக்காங்க 16, a என்ன கொடுத்திருக்காங்க 15, b தெரியாது, ஏரியா என்ன கொடுத்திருக்காங்க 360. So ஸ்கொயர் மீட்டர்ல கொடுத்திருக்காங்களா இல்ல சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்களா மில்லிமீட்டர்ல கொடுத்திருக்காங்களா? ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. சோ எல்லா யூனிட்டும் நம்ம எதுல போடணும் சென்டிமீட்டர்ல போடணும். இங்க என்ன இருக்கு சென்டிமீட்டர்
சென்டிமீட்டர். இதுவும் சென்டிமீட்டர்ல வரும். இது ஏரியான்றதுனால ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? half into h into a plus b is equal to area. Right? Half into h என்னது 16. a ஓட வேல்யூ என்னது 15. இது 16 மீட்டர். a ஓட வேல்யூ என்னது 15 மீட்டர் plus b is equal to area என்னது 360 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இது சென்டிமீட்டர். சென்டிமீட்டர். இங்க என்ன வரும்? சென்டிமீட்டர். சோ நெக்ஸ்ட் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு. இத கேன்சல் பண்ண முடியும் நம்மளால. 1 2s 2 8 2s are 16. சோ இங்க என்ன இருக்கு? 8 சென்டிமீட்டர். இங்க 15 சென்டிமீட்டர் plus b is equal to 360 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ இங்க 15 சென்டிமீட்டர் plus b is equal to 360. இந்த 8 என்ன ஆயிடும்? கீழே வரும் 8. ஓகே, இங்க நியூமரேட்டர்ல இருக்கு, இங்க டினாமினேட்டர் இருக்குங்க. 8 சென்டிமீட்டர் இருக்கு. இங்க ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா என்னது? சென்டிமீட்டர் மல்டிப்ளைட் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். சோ இந்த சென்டிமீட்டர் இந்த சென்டிமீட்டர் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்போ நம்ம 360 டிவைடட் பை 8 போடலாமா? 8 4s 4 8s are 32. ரிமைண்டர் என்ன வரும்? 40. அப்போ 8 5s are 40. ஆன்சர் என்னது? இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 18. இங்க என்ன வரும்? 45. So 15 சென்டிமீட்டர் plus b is equal to 45 சென்டிமீட்டர். அப்போ b ஓட வேல்யூ என்னது? b is equal to 45 சென்டிமீட்டர் minus 15 சென்டிமீட்டர். இப்போ b is equal to 45 minus 15 is 30 சென்டிமீட்டர். கிளியரா? So இங்க என்ன வரும்? b is 30 சென்டிமீட்டர்.